இன்றைக்கு கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். கலிலேயா கடல், திபோரியா கடல், கெனசரேத் கடல். கலிலேயா கடல் என்றால் கலிலேயா பிரதேசத்திலே இருப்பதினாலே அந்த கடலுக்கு கலிலேயா கடல் என்று பெயர் வந்தது. மாத்திரமல்ல, திபோரியா கடல் என்றால் திபோரிய ராயன், திபோரிய அரசன் ரோமர்களுடைய காலகட்டத்திலே மண்டபங்களை கட்டினதினாலே அந்த கடலுக்கு திபோரியா கடல் என்று பெயர். மாத்திரமல்ல, கெனசரேத் கடல் என்றால் நம் வேத புஸ்தகத்திலே கடைசி பகுதியிலே கலிலேயா கடலானது ஒரு கிண்ணறம் போல காட்சியளிக்கும். அதனாலே அந்த கடலுக்கு கெனசரேத் என்ற பெயர் வந்தது. தேவ பிள்ளைகளே, கலிலேயா கடல் என்றாலும் திபோரியா என்றாலும் கெனசரேத் என்றாலும் ஒரே பெயரைத்தான் அது குறிக்கும். கெனசரேத் கடலுக்கு 3 அர்த்தங்கள். முதலாவது, கிண்ணறம் போல இருக்கிறது. அதிலிருந்து வருகிற அந்த ஓசையானது, அந்த அலைகளின் ஓலமானது கிண்ணறத்திலிருந்து வருகிற ஓசையை போல இருப்பதனாலே கெனசரேத். இரண்டாவது, கென்சார். கென் என்றால் தோட்டம், சார் என்றால் இளவரசனை குறிக்கிறது. மாத்திரமல்ல, மூன்றாவது கென் ஆசேர். ஆசேர் என்றால் பிளஸ்டு, ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். இந்த கெனசரேத் என்றால் செழுமை, ஒழுமை, ஆசீர்வாதத்தின் உச்சகட்டம். 5:2 வாசிக்கும் பொழுது பேதுரு வலைகளை அலசிக் கொண்டிருக்கிறார் கெனசரேத் கடற்கரை ஓரமாக. தேவ பிள்ளைகளே, இந்த கடற்கரை ஓரமாக பேதுருடைய வலையிலே வெறும் குப்பைகள் தான் இருந்தது. ஒன்றுமில்லையே என்று சொல்லி ஏமாற்றத்துடன் வலைகளை அலசிக் கொண்டிருந்த பேதுரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்திலே வலையை போட்டான். வலது பக்கமாக வலையை போட்டான். வலை கிளியத்தக்க மீன்கள் மாத்திரமல்ல, படகு அமிழத்தக்க மீன்களை கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்க முடியுமே. ஆனால் தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களையும் கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இயேசு இல்லாமல் 1000 தடவை வலை போட்டாலும் பெருமைதான் இருக்கும். இந்த நாளில் தானே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், தேவ பிரசன்னத்தை, கிருபையை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வலைகளை நிரப்பத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக, குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். பிரியமானவர்களே,